திருமண் மண்டபம் முழுக்க ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சென்னை அருகே உள்ள பெரிய மேரிய ஹோல். சும்மா ஒரு கசினின் திருமணம். மணப்பெண் சைதையில் இருந்து வந்திருந்தாள் மீரா. கிரீம் கோல்ட் கலர் ஹைவி சில்க் சைரி, பெர்ஃபெக்ட் மேக்கப், யாஸ்மீன் மாலை, கோல்ட் ஜுவல்லரி. அவள் கணவன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதனால் தனியாக வந்திருந்தாள். மண்டபம் நிறை கூட்டம். மியூசிக், லோட்டர், லைட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆன். அப்போதுதான் அர்ஜுன் அவளுக்கு எதிர் சைடில் நின்றான். அவன் மணமகன் சைதையில் இருந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். பிளாக் சூட், ஷார்ப் லுக், கான்ஃபிடென்ட் ஸ்மைல். அவன் அவளை முதல் பார்வையிலேயே பார்த்துவிட்டான். அவர்கள் பார்வை சந்தித்தது. மீரா சற்று நேரம் பார்த்துவிட்டு கண்களை திருப்பினாள். ஆனால் அர்ஜுன் தொடர்ந்து பார்த்தான். அந்த பார்வையில் ஏதோ ஒரு மேக்னட்டிசம் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஃபுட் கேண்டரில் அவர்கள் அருகருகே வந்தார்கள். நீங்க மணப்பெண் சைதர்? என்றான் அர்ஜுன். ஆமா. கசின் என்றாள் மீரா மெல்ல. நான் மணமகன் சைடு. ஆனா இப்போ என் கண்கள் உங்களை தேடிக்கிட்டு இருக்கு என்றான் அவன் நேரடியாக. மீரா சிரித்தாள். ஆனா கன்னம் சிவந்தது. நீங்க ரொம்ப போல்டா பேசுறீங்க. கூதாதை மாறுக. திருமண் மண்டபத்துல இப்படி ஒரு அழுகை பார்க்கும் போது போல்டாகத்தான் இருக்கணும் என்றான். அவர்கள் பேச்சு நீண்டது. அவன் அவளுக்கு யூஸ் கொடுத்தான். அவள் சிரிப்பு, அவன் பார்வை, அவள் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மண்டபத்தில் டான்ஸ் ஃப்ளோர் ஆரம்பமானது. அர்ஜுன் அவளை டான்ஸ்க்கு அழைத்தான். ஒரு டான்ஸ் மட்டும் என்றான். மீரா தயங்கினாள். ஆனால் அவன் கையை பிடித்து டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்தாள். ஸ்லோ மியூசிக் ஆரம்பமானது. அவன் அவளை மெதுவாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் நெருங்கின. அவன் கை அவள் இடுப்பில், அவள் கை அவன் தோளில். அவர்கள் மெதுவாக ஸ்வே ஆனார்கள். உன் மனம் என்னை மயக்குது என்றான் அவன் அவள் காதில். உன் பார்வை என்னை பயமுறுத்துது. ஆனா நிறுத்தவும் முடியல என்றாள் அவள். டான்ஸ் முடிந்த பிறகு அவர்கள் மண்டபத்தின் பின்புற கார்டனுக்கு வந்தார்கள். அங்கே கொஞ்சம் அமைதி, ஃபெரி லைட்ஸ் மட்டும் இருந்தன. அர்ஜுன் அவளை ஒரு பெரிய தூண் அருகில் நிறுத்தினான். ஒரு தடவை உன் உதடுகளே டேஸ்ட் பண்ணிக்கலாமா என்றான். மீரா ஒரு நொடி யோசித்தாள். பிறகு கண்களை மூடினாள். அவன் உதடுகள் அவள் உதடுகளே தொட்டன மெதுவாக, பேஷனேட்டாக. முத்தம் ஆழமானது. அவன் கைகள் அவள் இடுப்பை இறுக்கின. அவள் கைகள் அவன் மார்பில் ஏறின. அவன் அவளை தூணோடு சார்த்தினான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. ஸ்லோ வெயிட் கிஸ்ஸஸ். அவள் முனகினாள். அவன் கைகள் அவள் சைரி பாலுவாய் மெதுவாக இறக்கின. ஷோல்டர் விசிபிள், ஃபெரி லைட் சைல் க்ளோ. அவன் உதடுகள் அங்கே தொட்டன. அவள் கைகள் அவன் சூட் கோட்டி கடைந்தன. ஷர்ட் பட்டன்ஸ் திறந்தன. அவன் பேர்ச்சைஸ் தெரிந்தது. அவள் விரல்கள் அங்கு தடுவின. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன, மெதுவாக, பின்னர் தீவிரமாக. அவன் அவளை மெதுவாக கார்டனில் இருந்த ஒரு சைக்ளுடெட் கோனருக்கு அழைத்து சென்றான். அங்கே அவர்கள் உடல்கள் முழுமையாக ஒன்றாகின. அவன் அவளை இறுக்கினான். அவள் அவன் பெயரை முனகினாள். ஆசை உச்சத்தை எட்டியது. அந்த இரவு முழுக்க அவர்கள் அந்த ரகசிய மூலையில் இருந்தார்கள். திருமண சத்தம் டிஸ்டன்ட் பேக்ரவுண்ட். அவர்களின் உலகம் வேறு. விடியற்காலம் வந்தது. அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவன் அவளுக்கு கேப் பிடித்து கொடுத்தான். அவர்கள் பார்வை சந்தித்தது ஒரு டீப், அன்ஃபோர்கெட்டபிள் லுக். இந்த திருமணம் நமக்கு புது ஆரம்பம் என்றான் அவன். அவள் சிரித்தாள். ஆமா. ஆனா ரகசியமா? கூதாதை மாறுக. திருமணம் முடிந்தது. ஆனா அவர்களின் கதை ஆரம்பமானது. திருமண் மண்டபத்தின் பின்புற கார்டன் இப்போ மிக அமைதியாக இருந்தது. ஃபெரி லைட்ஸ் மரங்களில் மென்மையாக ஒளிர்ந்தன. டிஸ்டன்ட் மியூசிக் மற்றும் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது. மீரா ஒரு பெரிய தூண் அருகில் சாய்ந்து நின்றிருந்தாள். அர்ஜுன் அவளை மெதுவாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் முழுமையாக நெருங்கின. அர்ஜுன் அவள் கன்னத்தில் மெதுவாக கை வைத்தான். மீரா, உன் ஒவ்வொரு பார்வையும் என்னை பைத்தியமாக்குது என்றான், குரல் ஆழமாக. அவள் அவன் கையை பிடித்து தன் முகத்தில் வைத்தாள். உன் தொடுதல் எனக்கு தடையில்லாத ஆசையை தருது என்றாள். அவன் உதடுகள் அவள் உதடுகளை மீண்டும் தேடின. இந்த முத்தம் நீண்டது, ஆழமானது, பேஷனேட்டானது. அவன் நாக்கு அவள் உதடுகளை என்ட்லி எக்ஸ்ப்ளோர் செய்தது. அவள் முனகினாள். சோஃப்ட், பிரீத்தி. அவன் கைகள் அவள் இடுப்பில் ஏறின. ஹெவி சில்க் சைரி மெதுவாக தடுவின. அவள் மூச்சு வேகமானது. அவன் அவளை தூணோடு சார்த்தினான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. ஸ்லோ
வெயிட் கிசஸ். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. அவன் கைகள் அவள் சைரி பாலுவாய் மெதுவாக இறக்கின. அவள் ஷோல்டர் கலாபோன் எக்ஸ்போஸ்ட் ஆனது. ஃபெரி லைட்ஸில் அவள் ஸ்கின் மென்மையாக க்ளோ செய்தது. அவன் உதடுகள் அங்கே தொட்டன, முத்தமிட்டன, லேசாக கடித்தன. அர்ஜுன், யாராவது பார்த்துட்டா என்றாள் அவள். குரல் நடுங்கியது. இங்கே யாரும் வர மாட்டாங்க. இந்த மூலை நம்ம ரகசியம் என்றான். அவன் அவளை மெதுவாக அருகில் இருந்த ஒரு செமி பிரைவேட் சீட்டிங் ஏரியாக்கு அழைத்து சென்றான். அங்கே பிளாஷ் கஷன்ஸ் இருந்தன. அவன் அவளை அமர வைத்து அவன் முன் மண்டியிட்டான். அவன் உதடுகள் அவள் முழங்கால்களுக்கு மேல் சைரி மேல் முத்தமிட்டன, மெதுவாக மேலேறின. அவள் உடல் நடுங்கியது. அவன் எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான். அவன் அவளை தன் எடியில் இழுத்தான். அவள் அவன் மீது ஃபேஸிங் ஆக உட்கார்ந்தாள். அவர்களின் உடல்கள் முழுமையாக ஒன்றோடு ஒன்று பொருந்தின. அவன் கைகள் அவள் முதுகில் ஏறி இறங்கின, சைரி ஆய் மெதுவாக தளர்த்தின. அவள் கைகள் அவன் சூட் கோட்டி கடைந்தன, ஷர்ட் பட்டன்ஸ் திறந்தன. அவன் பேர்ச்சைஸ் அவள் முன். அவள் விரல்கள் அங்கே தடுவின, நெயில்ஸ் லேசாக கீறின. அவர்களின் உடல்கள் ஒரே ரிதம் இல் அசைந்தன, மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக, தீவிரமாக. அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. நீ என்னோட. இந்த திருமணம், இந்த இரவு எல்லாம் உன்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் கைகள் அவள் உடலின் ஒவ்வொரு வளைவையும் ஆசையோடு தடவின. வாய்ஸ்ட், பேக், ஷோல்டர்ஸ், நெக். அவள் மூச்சு வேகமானது, உள்ளுக்குள் புயல் சுழன்றது. அவள் கைகள் அவன் ஹேரி, முதுகை, செஸ்ட் எல்லா இடத்திலும் ஆசையோடு பதிந்தன. உணர்வுகள் உச்சத்தை நோக்கி வேகமாக ஓடின. அவர்களின் உடல்கள் நடுங்கின. ஸ்வீட் பெர்ஃப்யூம் மிக்ஸ் ஆனது. அவள் அவன் பெயரை திரும்ப திரும்ப உரத்தி முனகினாள். வாய்ஸ் பிரீக்கிங் இன் எக்ஸ்டசி. அவன் அவளை இறுக்கி அணைத்தான். அவன் உடலும் வயலண்ட் நடுங்கியது. இருவரும் ஒரே நேரத்தில் உச்சத்தை அடைந்தார்கள். இன்டென்ஸ், லாங், பவர்ஃபுல் ரிலீஸ். அந்த உச்ச தருணம் நீண்ட நேரம் நீடித்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கி பிடித்தபடி நடுங்கினார்கள். பிறகு டீப் சைலன்ஸ். அவர்கள் சீட்டிங் ஏரியாவில் அணைப்பில் இருந்தார்கள். அவள் தலை அவன் மார்பில். அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவினான். இந்த திருமணம் எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்றான் அவன். அவள் சிரித்தாள். கண்ணீர் வழிந்தது. எனக்கும். ஆனா இது ரகசியமாயிருக்கணும். கூதாதை உனமாறுக. அவர்கள் மீண்டும் மெதுவாக, தேய்ந்தராக ஒன்றாக ஆனார்கள். மண்டபத்தில் இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனா அவர்களின் உலகம் வேறு. விடியற்காலம் நெருங்கியது. அவர்கள் திரும்பி மண்டபத்துக்கு வந்தார்கள். அவன் அவளுக்கு கேப் பிடித்துக் கொடுத்தான். அவர்கள் பார்வை சந்தித்தது ஒரு டீப், சீக்ரெட், அன்ஃபோர்கெட்டபிள் ஸ்மைல். நாளை உன் மைசை எதிர்பார்க்கிறேன் என்றான் அவன். அவள் சிரித்தாள். நிச்சயம். கூதாதை உனமாறுக. கேப் புறப்பட்டது. ஆனா அவர்களின் ஆசை தொடர்ந்தது.